கும்பாபிஷேகம் புனித நீர் தெரித்தல் சம்பரோக்ஷண விழாவினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியாக விழா பிரமுகர்களுக்கு நிற்கக்கூடிய விழா புகழ்வுகள் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து கும்பாபிஷேகம் புனித நீர் தெரித்தல் சம்பரோக்ஷண விழாவினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியாக விழா பிரமுகர்களுக்கு நிற்கக்கூடிய விழா புகழ்வுகள் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து
வாழ்த்துகிறோம். அதாவது இந்த கோயிலுக்கு வாழ்த்துகிறோம். அதாவது இந்த கோயிலுக்கு செல்வம் பத்மாவதி அன்னதானம் வெங்கடேஷ் வரதராஜன் நிர்மலா பெருமாள் கார்த்திக் மணி வெங்கட்ராமன் வெங்கடேசன் சார் பேக்கர் அனைவரையும் வாழ்த்தி செல்வம் பத்மாவதி அன்னதானம் வெங்கடேஷ் வரதராஜன் நிர்மலா பெருமாள் கார்த்திக் மணி வெங்கட்ராமன் வெங்கடேசன் சார் பேக்கர் அனைவரையும் வாழ்த்தி தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி ராதாமணி அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி ராதாமணி அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். திரு கவின் அவர்களுக்கு பரிவர்த்தனை மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி சந்தியா அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். திரு கவின் அவர்களுக்கு பரிவர்த்தனை மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி சந்தியா அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். அவர்களுக்கு பரிவர்த்தனை மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி பத்மா அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். பரிவர்த்தனை மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தார். தீபத்தை ஏற்றிய வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி பாபாஜி அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். தீபத்தை ஏற்றிய வழிபாடுகளை துவங்குவதற்காக திருமதி நிர்மலா அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். குஜரன் அவர்களுக்கு பரிவர்த்தனை கட்டி மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு பரிவர்த்தனை கட்டி மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். வெங்கடேஷ் அவர்களுக்கு பரிவர்த்தனை கட்டி மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். விழாவிற்கு அழைப்புதல் கொடுத்ததற்காக திரு வக்கீல் செல்வகுமார் என் பேர் சொல்லும் போதே சொல்லுவார். உங்க பேர் தான் என் பேர் அடையாளம் மாறி போயிடும் போது நான் கேட்டு ஆகவே திரு செல்வகுமார் வக்கீல் சார் அவர்களுக்கு மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். திரு முத்துக்குமார் கவுண்டர் திருவங்கல் அவர்களுக்கு பரிவர்த்தனை கட்டி மாலையில் வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தார். இந்த விழாவிற்காக பல வருஷம் கொண்டாடியவர்களுக்கு
24 மணி நேரமும் கோவிலுக்காக வேலை செய்த ரமேஷ் அவர்களை பாராட்டி பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். சீரும் சிறப்பாக செயல்பட்டதை பாராட்டி குமார் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். வீரபத்ரன் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். நேரிலும் போராடும் தொடர்பு கொண்ட டீமில் உருவத்து ஆனந்தன் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். சண்முகம் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். வெள்ளத்தூர் முருகன் கோவில் குருசாமி மோகன் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். பார்க்கலாம். திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். வேலை செய்த திரு குமார் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். ஆலய அர்ச்சகர் திரு ஜெயராமன் ஐயர் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் பார்க்கலாம். நபி விஷ்ணு தம்பி ஆலய அர்ச்சகர் பல்ல வெங்கடேசன் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். சுப்பிரமணியனா அவங்க கையில் இருக்கக்கூடிய பொருள் அப்படியே கீழே வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னகே வாசுதேவாய தெய்வமாக குல பாரம்பரியமாக வழிபட்டு வருகின்ற 33 கோடி தேவர்களாக 48,000 சுவாமியே மற்றும் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களே கோபுர விமான பூசி கணபதி பூஜைகளோடு 2 கால அர்த்ததஸ்தசாகுலம் புண்ணிவேதனம் சர்வம் யத்போதம் உதாமதத் தஸ்மாத் விராஜாகதாத் விராஜோ சஜாத்மதரேச்சதः பஷாத்மோமி மனோபரः யத்புருஷேன அவிஷா தேவாய கந்தன்வான அபத்ரம் புருஷம் பசம் தம் யஜ்ஞம் வரவேற்று பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தலாம். விஜயராகவட்டர் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தலாம். வைஷ்ணவ ஸ்ரீ ரகுநாதன் வைஷ்ணவ ஸ்ரீ ரகுநாத ஆச்சாரியார் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். எல்லோரும் வாழ்த்தலாம். எங்க டீம்ல இன்னொரு வைஷ்ணவர் இருக்காரு. அவர் கொஞ்சம் லேட்டா வருவார். வைஷ்ணவ ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு வெங்கடேஸ்வரன் சிவம் அவர்களுக்கு பரிவட்ட கட்டி மாலை வைத்து கௌரவிக்கப்படும். ராமானுஜாய நமः. ஸ்ரீசைலே புண்ணியாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமா
मातरमणि लक्ष्मीनाथसमारम्भाम् नावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च कर्णं चैव सर्वं विष्णुमयं जगत् ॐ तद्विष्णोः परमं पदं सदावस्यन्दसुवर्यः धिरीवतक्षराततं तद्भिर्प्रातं धन्यदोषाया गृहासंसोदस्यमिन्दसे विष्णोर्यः परमं पदम् சாமி கொஞ்சம் தள்ளிங்க. மறைக்காம எல்லாரும் அப்படியே இந்த திருஷ்டி பூசணிக்காய் பாருங்க. மைக்க காணும். அதாவது நான் பார்த்து நினைச்சுட்டேன். நான் பார்த்த காலத்துல ரொம்ப கோவில் சின்னதா இருந்தது. இப்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. ஆகவே முதல்ல எங்க தான் திருஷ்டி பட்டிருக்குது. அதனால இந்த திருஷ்டி தோஷம் நீங்களும் மற்ற எல்லா புதுசா வந்திருக்கிறவங்களுடைய திருஷ்டி தோஷம் எல்லாம் நீங்கன்னு வேண்டிக்கணும். கூட்டிட்டு வாப்பா. பூசணிக்காய் உடைக்கலாங்களா? எல்லாரும் அந்த திருஷ்டி பூசணிக்காய் பாருங்க. எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. கோவிந்தா எல்லாரும் உள்ள போங்க. குலதெய்வம் வந்ததுனால மற்ற எல்லா சுவாமியும் அந்த இடத்துல பிரத்யட்சமா வந்தது. எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சு கும்பிட்டுங்க. தீபத்துல துன்பங்களை எல்லாம் போகக்கூடிய துண்டை இப்பொழுது இந்த கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக தொடர் நடைபெற இருக்கின்றன. எல்லோரும் ஜோராக கைதட்டி வாழ்த்தலாம். ஓம் ஸ்ரீரங்கதமேஸ்வரீம் தாசீபூதவந்ததேவ மணிதாம் லௌகைக தீபாங்குடாம் ஸ்ரீ போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இது அப்படியே ஒரு கவர் பண்ணிக்கு. யாருக்கு தெரியாது மாலை இல்லைன்னா கேட்டு வாங்கி கட் பண்ணி எடுத்த போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார முதற் கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இன்றைய தினத்திலே ஸ்ரீதேவி கோதேவி சமேத சென்றாய பெருமாள் சுவாமிகளுடைய ஆதாரம் பண்ணி வச்சு தேர்தல் தெளிப்பார். குடிநீர் நீர் தெளித்தல் வைபவத்தினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியாக விழா பிரபுவர்கள் அனைவர்களுக்கும் மாலை அணிவித்து மங்களகரமான பொருள்கள் எல்லாம் கையிலே கொடுக்கப்பட்டு ஆலயத்தை வளமாக வந்திருந்து அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அருளாசியை பெற்று வந்து இங்கே அமர்ந்து தாய் குளங்கள் தீபத்தை ஏற்றி வைக்க
இந்த மகா சப்ரோக்ஷண கும்பாபிஷேகத்தினுடைய ஆரம்ப விழா நிகழ்ச்சிகள் இனிமையாக துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டி விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்காக கணபதி ஹோமம் முதலிலே நடத்தப்படும். முதலிலே பூஜையிலே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் மஞ்சள் அட்சதை கொடுக்கப்படும். அட்சதம் என்றால் வழிபட்டது என்று பொருள். ஒரு விசேஷம் மிகுந்த காலத்திலே பெரியவர்கள் மஞ்சள் அரிசி தூவி ஆசீர்வதிப்பார். மஞ்சள் நிறம் குரு பகவானுக்குரியது, வெள்ளை நிறம் மகாலட்சுமிக்குரியது. நீங்கள் குரு பகவானுடைய அருளோடு மகாலட்சுமியினுடைய அருளோடு தங்க நகைகளுடைய சேர்க்கையும் நல்ல பணவரவும் தொழில் உத்தியோக உயர்வுகளும் பெற்று பல்லாண்டுகள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதுதான் மஞ்சள் அரிசியை தூவுவதனுடைய நோக்கம். நாமும் 2 மஞ்சள் அரிசியை தலைமையிலே போட்டுக்கொண்டு ஆண்களுக்கு மட்டும் தர்பைகள் கொடுக்கப்படும். சேகர் எல்லாரும் ராஜா எல்லாருக்கும் தர்பை கொடு. தோன்றியது கிரகணம் போன்ற தோஷம் மிகுந்த காலத்திலே மீது போன உணவுப் பொருட்களிலே தர்பையை போட்டு வைப்பார். எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆட்கள் தர்பைகளுக்கு உண்டு. தர்பையினுடைய அடிபாகத்திலே பிரம்மா, நடுபாகத்திலே பெருமாள், நுடிபாகத்திலே ஈஸ்வரன் இருப்பார். கிருஷ்ணா அங்க ஆவாரணம் முடிஞ்சோன்னு கூப்பிட்டு இவங்களை எல்லாம் வர சொல்றேன். கூட்டத்தை பத்த வச்சது தர்பையை கையிலே அணிவதால் மும்மூர்த்திகளும் நம் கைவசப்பட்ட மாதிரி அர்த்தத்திலே நீடித்த ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வவசதியும் சுக சௌக்கியங்களும் உண்டார். நாளைக்கு கும்பாபிஷேகத்தின் போது இந்த கோபுர கலசத்திலே தர்பையை கட்டி வைப்பார். பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய வாஸ்து சக்தியை ஈர்த்து சேர்த்து கலசங்களுடைய கூறிய முனைவழியாக அடியிலே இருக்கக்கூடிய எந்திரத்தகடுகளுக்கும் சுவாமியினுடைய திருவுருவ சிலைகளுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய ஆட்கள் தர்பை பிள்ளைக்கு உண்டு. அத்தகைய தர்பை பிள்ளை கையிலே அணிவதால் மும்மூர்த்திகளும் நம் கைவசப்பட்ட மாதிரி அர்த்தத்திலே நீடித்த ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வவசதியும் சுக சௌக்கியங்களும் உண்டார். அத்தகைய தர்பை பிள்ளை கையிலே அணிந்து கொண்டு யாராவது சிறு உதவி பண்ணா கூட தேங்க்ஸ் நன்றி என்று சொல்கின்றோம். ஆண்டவரை பூஜை செய்து ஆண்டவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கைகளுக்கு முதலிலே நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லும். அயமே அஸ்தோ பகவான் அயமே பகவத்தரஹா. கைகளே உங்களுக்கு நன்றி. இன்றைய தினத்திலே நாங்கள் செய்கின்ற அனைத்து பூஜைகளுக்கும் உதவியாக இருந்து அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுத் தர வேண்டும். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் என்று முதலிலே இந்த கைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு நாம முடிச்சோம் நல்லா இருந்தா இன்னைக்கு ஆறுமுகத்துல முடிச்சோமோ பரவாயில்ல, மோசமா போச்சுன்னா இன்னைக்கு ஆறுமுகத்துல முடிச்சோமோ சரியில்லை. மற்றவர்களுடைய முகத்திலே முடிப்பதை தவிர்த்து காலையிலே எழுந்த உடனே கைகளை பார்க்க வேண்டும். கையினுடைய அடிபாகத்திலே பிரம்மா, நடுபாகத்திலே பெருமாள், நுடிபாகத்திலே ஈஸ்வரன் இருப்பார். பிரம்மா வரும்போது சரஸ்வதி வருவார், பெருமாள் வரும்போது மகாலட்சுமி வருவார், பரமேஸ்வரன் வரும்போது பார்வதி வருவார். ஆகவே காலையிலே எழுந்த உடனே கைகளை பார்த்தாலே மூர்த்திகளுடைய அருளும் முப்பெரும் தேவைகளுடைய அருளாலே நீடித்த ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வவசதியும் சுக சௌக்கியங்களும் உண்டார். அத்தகைய தர்பை பிள்ளை கையிலே அணிந்து கொண்டு காலையிலே எழுந்த உடனே முதலிலே கணபதி பூஜையை செய்ய வேண்டும். கணபதி பூஜை கைமேல் பலன், கணபதி பூஜை கைமேல் பணம். பணம் வேண்டும் என்றாலும் பலன் வேண்டும் என்றாலும் நாம் அனுதினமும் கணபதியை வழிபட வேண்டும். அவரை மஞ்சள் உருண்டைகளும் வழிபடலாம், மீனாக்கிடாரியினுடைய சாணியிலும் வழிபடலாம். சாமி பொய் என்றால் சாணம் பாரு, மந்திரம் பொய் என்றால் மனிதரை பார். சாணி சுலபமா கரையாம்படி. அதே சாணிக்கு ஒரு பொட்டு வச்சு 2 அருகம்புல் வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டா என்னைக்கும் கரையான் பிடிப்பதில்லை. அதுதான் சாமி பொய் என்றால் சாணம் பார்.